நடராஜன் வந்து சமீபத்தில் வந்து கண்ணாபின்னான்னு மத்திய அரசை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து பாஜக அரசு ஏதோ இங்கே உடைக்கிறதுக்கு பார்க்கணும், காவித்துவத்தை பரப்புதுங்கிற மாதிரிலாம் வந்து இருக்காரு. பிரதமர் மோடி வந்து ஓகேவா இருந்தாலும் அவர் வந்து தப்பான வழிகாட்டுதலில் தவறான முடிவுகள் செயல்படுறாங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த இப்படி ஒரு உண்மையாகவே இப்படி ஒரு சூடு தான் நிலவுதா, இல்லை மத்திய அரசினுடைய ஐடியா என்னவா இருக்குது அப்படிங்கிறது நடராஜன் இப்போ இதை பேசுறதுக்கு என்ன காரணம்? சுத்த சுயநல அரசியல். அவர் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், குடும்ப அரசியல் அப்படின்ட்டு. குடும்ப அரசியல் நடத்துறது அவங்களுடைய விருப்பம், ஆனால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்னை நடந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்ட விஷயங்கள் தமிழகத்தில் விஷக்கருத்துக்களை பரப்பக்கூடிய விஷயங்கள் தான் அன்னை பேசப்பட்டிருக்குது. அதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜாதி மத வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கும் போது அதை கெடுக்கக்கூடிய முயற்சியில் யார் இறங்கினாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், இப்போ வந்து மாணவர்கள் வந்து கடந்த 2 நாட்களாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து மத்திய அரசு எப்படியாவது தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்குது. இந்த ஆண்டு நடத்த முடியாமல் போயிருச்சு. இதுக்கு முடிவு தான் என்ன? ஒருவேளை உச்சநீதிமன்றம் இதை வந்து சீக்கிரம் முடிக்கணும், ஒரு பெட்டிஷன் ஏதாவது போடுவீங்களா? சிறப்பு கூட இந்த ஆண்டு முடிக்க முடியாமல் போனது அப்படிங்கிறத வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பொங்கலுக்கு நடத்த முடியாமல் போயிருக்குது, அதுதான் நடந்திருக்குது. இந்த ஆண்டு முடிக்க முடியாதுன்னு சொல்கிறத வந்து நாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய தோல்வியாக தான் முடியும். அது வந்து எனக்கு ஏற்புடையது அல்ல. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வர்றது வரைக்கும் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாத நிலை அப்படிங்கிறத வந்து எல்லோரும் புரிந்துக்கணும். இதே நிலையில் இன்னொரு புதிய சட்டமோ வேறு ஏதோ கொண்டு வந்தாலும் கூட அதுவும் கூட உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வந்தாச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய இழப்பு. அதை வந்து இங்கே யாருமே சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மாணவர் போராட்டம் வந்து அவருடைய உணர்வுகளை மதிக்கிறோம். அது வந்து ஜல்லிக்கட்டு அல்ல, அது வந்து ஒரு அறப்போராட்டம் அப்படிங்கிறத நான் வந்து திரும்ப திரும்ப அதையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ மாணவர் போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டு பல விரும்பத்தகாத இயக்கங்கள் அவங்களும் அதில் ஊடுருவி இருப்பதாட்டு தகவல் வர்றதை வந்து ஜீரணிக்க முடியலை. மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது முழுக்க வித்தியாசமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் மற்ற இயக்கங்கள் அவங்க ஏன் இதில் வந்து தலை போடுறாங்கங்கிறது புரியலை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து ஒரு அன்ரெஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்ட்டு பல பேர் விரும்புகிறாங்க. தமிழக அரசாங்கம் அதில் வந்து கவனம் கொடுக்கணும். இதுபோல் உள்ள சக்திகளுக்கு நாம் வந்து இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையும் மோசமான சூழ்நிலைகள் உருவாகும். ஜல்லிக்கட்டு நடத்தியே தீர வேண்டும். தமிழர்களுடைய உரிமை பாரம்பரியங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். 2வது கருத்துக்கு இடமே கிடையாது. சரி, இப்போ வந்து மாணவர் சரி இப்போ கொள்கை முடிவு அறிவிப்பதில் மத்திய அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குது? கொள்கை முடிவா அவசர சட்டம் அறிவிப்பதில் மத்திய அரசுக்கு என்ன? ஏற்கனவே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கின்றோம். அதாங்க நான் நீங்கள் வந்து பழையபடி கேள்வியை கேட்குறீங்க. முதல்ல இருந்து நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிங்க. இதே தான் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் இந்த விஷயம் தான் சொல்ல முடியும். அதுக்கு மீறி வருதுன்னு சொன்னாச்சுன்னா தமிழ் சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம். இப்போ எல்லாருமே இதை சொல்லுவாங்க. சொன்ன பிறகு நாம் அதை அவசர சட்டம் கொண்டு வந்து அதுவும் ஸ்டே வந்தாச்சுன்னு சொன்னால் மொத்தமாக எல்லாம் மூடின பிறகு நீங்கள் ஏன் இதை பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் ஏன் இதை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உச்சநீதிமன்றத்துடைய எப்படிங்க சட்டத்தை கொண்டு வந்து நடத்தக்கூடிய அளவுக்கு எப்படி சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? 8ஆம் தேதி கொண்டு வந்து, போன வருஷம் 8ஆம் தேதி கொண்டு வந்த சட்டம், ஜனவரி மாதம் 8ஆம் தேதி கொண்டு வந்த சட்டத்தை 11ஆம் தேதிக்குள்ளே நிப்பாட்டியாச்சு. 11ஆம் தேதிக்குள்ளே நிப்பாட்டியாச்சு. நீங்கள் நடத்துனீங்களா? நம்மால் நடத்த முடிஞ்சுதான். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கபடி நாம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சரி, தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே
மத்திய பாஜக அரசையே அட்டாக் பண்ற விதத்திலே பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் செயல்படுத்தல அது உள்நோக்கத்தோட செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க உள்நோக்கம். இதுக்கு காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க செய்த துரோகம் தான் இவ்வளவு பின்விளைவுகளும். அதில் நாங்கள் இடையில 2 வருஷம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 2 வருஷம் என்ன நடத்துறீங்க? அது 2 வருஷம் நடத்துறது ஜல்லிக்கட்டு எடுத்துக்க முடியாது. உரிமையோடு கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை. 2011க்கு பின்னாடி முழு உரிமையோடு கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை. 2014 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருது. அது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் வருவதற்கு முன்பாக வருது. அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க 2011 காட்சி பொருள் பட்டியலில் வச்சுக்கிட்டு நாங்கள் நடத்த விட்டோம். இப்போ சந்திரபாபு நாயுடு நடத்த விட்டுருக்கிறாரு. அது ஜல்லிக்கட்டு நீங்கள் எடுத்துவிட முடியுமா? இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கக்கூடியது அது ஜல்லிக்கட்டு எடுக்க முடியுமா? சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்தியாச்சுன்னு சொன்னால் அது ஒரு போராட்டம். அது போராட்டமாக எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய அது ஜல்லிக்கட்டுன்னு சொல்ல முடியாது. ஜல்லிக்கட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பல விதிமுறைகள் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்படிங்க நடக்கலை. சார், மாணவர் போராட்டத்தில் சுயநலத்தோட சில ஊடுருவுறாங்க அல்லது அவங்க மாணவர்களை தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறீங்க. இது தன்னெழுச்சியாக ஏற்படக்கூடிய மாணவர் எழுச்சியை தன்னெழுச்சியாக மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் திட்டமிட்ட சூழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மாணவர்களும் கவனமாக இருக்கணும். இது மாநில அரசாங்கம் இதில் கவனம் கொடுக்கணும். மாணவர் சக்தியில் கவனம் கொடுக்கணும். எப்படிங்க நான் இப்போ சொல்ல விரும்பல. முழுமையான விவரங்கள் கிடைக்கும் போது மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து தான் இந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழ்நாடு அரசு இதை எப்படி கையாள நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கு நீங்க விடுக்கிற கோரிக்கை செய்தி என்ன? மாணவ சகோதரர்களுக்கு என்னுடைய வேண்டுதல், தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மத்திய அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்லாதீர்கள். காரணம், சென்ற ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத ஒரு நிலை இருந்தபோது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு கருத்தோடு கூட துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சி உட்பட, துரோகம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட யாருக்கு மேலே நீங்கள் குறை சொல்லாதுங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காருவோம். அப்போல்லாம் முழுக்க முழுக்க அவங்கள நம்ம சொல்லியிருக்க முடியும். அதை நாம் செய்யலை. காங்கிரஸ், திமுக எல்லா கட்சியும் அவங்கவுங்க கோரிக்கை வைப்போம். நடந்து போச்சு. இனியாவது ஒற்றுமையாக செயல்படும். அதை நாம் சொன்னோம். அது செயல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றத்தை சுமத்திவிட்டு அவங்க தப்புறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ இந்த தப்பை செய்தது யார் அப்படிங்கிறது மறக்கடிக்கப்படுது. நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லியாச்சுன்னு சொன்னால் அது உண்மை என்று சொல்லக்கூடிய தோற்றம் கிடைக்க முடியும். அந்த தோற்றம் கிடைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் செய்த துரோகம், காங்கிரஸ் செய்த துரோகம். மத்திய காங்கிரஸ் அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இதை கொண்டு வந்ததாட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. எங்களுடைய காங்கிரஸ் அரசாங்கத்தைச் சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் வேறுங்க, உங்களுடைய காங்கிரஸ் அமைச்சர். ஒரு மனிதனை பார்க்குங்க, உங்களுடைய காங்கிரஸ் அமைச்சர். நீங்கள் செய்த தப்பு, ஓகே, அவர் தப்பு செய்துட்டார், தெரியாது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைச்சர் வர்றாங்க, அதே துறைக்கு வர்றாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போகலை. ஜல்லிக்கட்டு ஆர்வலர்லாம் இவங்கள போய் பார்க்குறாங்க. போய் பார்த்து நீங்கள் அந்த பட்டியலிருந்து நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க மனசு கொடுக்கல. அன்னைக்கு அதை எடுத்து விட்டுருந்தாச்சுன்னு சொன்னால் இன்னும் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? ஏன் இதை பற்றி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? இதை காங்கிரஸ் செய்த துரோகம். அன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் இது சம்பந்தமாக ஒரு கூட்டம் போட்டாங்களா? இந்த பட்டியலிருந்து எடுக்கணும்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா? அன்னைக்கு இது சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. பாருங்க, அன்னைக்கு திருநாவுக்கரசு அண்ணன் எங்களோட இருந்தார். நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. நான் காங்கிரஸ் செய்த துரோகத்தை சொல்றேன். சரிங்க, அதை சரி பண்ணணும்னு சொன்னா அதற்கு கால அவகாசங்கள் தேவை. அந்த கால அவகாசத்துக்கு என்ன தேவை ஏற்பட்டதுன்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் தடை செய்யப்படும். அதுக்கு பின்னாடி எல்லாரும் போராடிட்டு தான் இருக்கணும். ஜல்லிக்கட்டு நடக்கிற சில இடங்களில் போலீஸ் தடியடியும் நடக்குது. அதுக்கு அறவழியில் போராடுற மாணவர்கள் மீது போலீஸார் தடியடி நடத்துறாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் இதை மிக தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும். மாணவர் சமுதாயம் தங்களுடைய உணர்ச்சி வேகத்தை காட்டக்கூடிய வகையில் இறங்கியிருக்கிறாங்க.
ஆனால் இதில் ஊடுருவிக்கக்கூடிய சில சக்திகள் சில தவறான விஷயங்களை செய்கிறாங்க. அதன் காரணமாட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறாங்க. இந்த படங்கள்லாம் பத்திரிகையில் வருது. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தான் உச்சநீதிமன்றத்தில் போட்டு இவங்கெல்லாம் தடை வாங்கினாங்க. பழையபடியும் நிரந்தர தடைக்கு இது வழிவகுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப கவனமாக நாம் இதை சொல்லிட்டு இருக்கிறோம். ரொம்ப கவனமாக அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். சார் இப்போ வந்து இப்போ நான் இதை பற்றி கவலைப்படலன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் நான் தூண்டிக்கிட்டே இருப்பேன். அந்த தவறை செய்வதற்கு நான் தயாராக இல்லை. சார் இதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் ஏதாவது இருக்குமா சார்? நம்ம இன்னொரு 6 மாசத்துக்குள்ள உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வர்றதுக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியாது, பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது, ஜனாதிபதியும் சொல்ல முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போன பின்னாடி எத்தனை வழக்கில் தமிழ்நாட்டில் உள்ள இன்னும் வழக்கு தீர்ப்பு வராமல் இருந்துகிட்டு இருக்குது சொல்லுங்கள், நமக்கு தெரியாதா? சார் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு காரணம் வந்து திமுக காங்கிரஸ்ன்றீங்க. ஆனால் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழர் நலன்றதில் முக்கியமாக ஜல்லிக்கட்டு அறிவிச்சிருந்தீங்க. அப்போ வந்து திமுகவும் காங்கிரஸும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு தெரியாதா பாஜக? சார் அதுக்கு தானே எல்லா முயற்சியும் எடுத்தோம். சென்ற முறை அனுமதி வாங்கி தந்தோமா இல்லையா? அந்த அனுமதிக்கு திரும்ப உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கியிருக்காங்களா இல்லையா? நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்ட போது என்னென்ன விஷயங்கள் நடந்ததுலாம் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச. கடைசி அமர்வில் மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் மிக பிரமாதமான, அதுவரைக்கும் இல்லாத அளவில் மிக பிரமாதமான முறையில் அதை எடுத்து வச்சார். முதல் முறையாக உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு அப்போ தான் செவி கொடுத்து கேட்குறாங்க. ஜல்லிக்கட்டுனா எப்படி நடத்தப்படுது எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க. அந்த விஷயங்கள்லாம் வச்சா நாம் சொன்னால் நமக்கு சாதகமான ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறது? அதே நிச்சயமாக நம்ம கவனம் கொடுப்போம். தடை செய்ய வேண்டும் மற்ற கட்சிகள் சொல்றாங்க. பிஜேபியோட நிலைப்பாடு என்ன? பீட்டா அமைப்பு யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? பீட்டா அமைப்புக்கு அனுமதிச்சார். அது யாரு சொல்லுங்க, யாரு ஆராசா யாருன்னு நீங்க சொல்லுங்க சார். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? திமுக அதை பற்றி பேசுறாங்களா? இருங்க சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஆராசான்னு சொல்றீங்க. ஆராசா எந்த கட்சி? திமுக. அவங்க எந்த அரசாங்கத்தில் கூட்டணியில் இருந்தாங்க? காங்கிரஸ். அப்ப தொடர்ந்து இந்த 2 கட்சிகளும் செய்துட்டு இருக்கக்கூடிய துரோகங்களை நீங்களே இப்ப பட்டியல் போடுறீங்க. நீங்க விஷம் குடிச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறது ஒரு விஷயம். விஷம் குடிக்காம இருக்கக்கூடிய வேலையை பார்க்கணுமா வேணுமா? விஷம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய வேலையை பார்க்கணுமா வேண்டாமா? இவங்க அவ்வளவு ஜல்லிக்கட்டு விஷயத்தில் செய்தது அவ்வளவு அடித்து துவம்சம் பண்ணி இன்னைக்கு வந்து வெண்டிலேட்டரில் போட்டு வச்சிருக்குது. இதிலிருந்து நாம் மீட்டு கொண்டு வரணும். அந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை மாணவர் சக்தி புரிந்து கொண்டாக வேண்டும். ஸ்டாலினே வந்து தீர்வு இருக்குங்கிறேன். அந்த தீர்வு தான் இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அதனை சார்ந்து நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. சார் இப்போ ஸ்டாலின் வந்து மானங்கெட்ட மத்திய அரசு மோடிக்கு நம்மளாம் கடுமையான விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து இவங்க வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இவங்க அந்த யாரு மானங்கெட்டவங்க இந்த வார்த்தைகள் பிரயோகங்களை தயவு செய்து அண்ணன் தளபதி போன்றவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஒரு நீங்க எத்தனை வருஷமா நாம் அரசியல் இருக்கிறோம். இதே வார்த்தையை திரும்பி நாம் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர்களை பார்த்து சொன்னோன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் நிரூபிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பிரதமரை நிரூபிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. மானங்கிட்டவர்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதே வார்த்தையை நான் சொன்னேன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பார்த்து சொன்னாங்க 100 நியாயம் கற்பிக்க முடியும். அதே வார்த்தையை நான் சொன்னேன்னு சொன்னால் தயவு செய்து இந்த போல உள்ள வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாங்க. நாலாந்தரமாட்டு பல பேர் பேசிட்டு போவாங்க. உங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர்களுடைய முறையில் நாம் மதிக்கிறோம். பிரதமர் அது போல உள்ள வார்த்தைகள் பயன்படுத்துறது மிக கீழ்த்தரமான ஒரு விஷயம். சார் இப்போ வந்து மத்திய பாஜக அரசு இங்கே இருக்கிற அதிமுக தொண்டர்களெல்லாம் வந்து இழுக்க பார்க்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. நேத்திக்கு நம்ம ராஜா சாருமே வந்து உண்மையான எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகள்லாம் வந்து மோடியின் கரத்தை உயர்த்தும் வகையில் செயல்படணும், ஆதரிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அப்போ வந்து இங்கே அதிமுக இல்லாத வெற்றிடத்தை நிரப்ப பாஜக முயற்சிக்கிறதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? நீங்களே சொல்கிறீங்க அதிமுக இல்லாத வெற்றிடத்தை நிரப்ப பார்க்குதுன்னு சொன்னால் நிரப்ப பார்த்து தான் ஆகணும்.
அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நிரம்ப பார்த்து ஆகணும். எந்த அரசியல் கட்சியும் அதிமுக, திமுக, எந்த அரசியல் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி தொல்லை செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் எந்த அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களும் கூட அந்தந்த கட்சியினுடைய தலைமை தங்களுக்கு துரோகம் செய்கிறது, தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிறது, அவருடைய கட்சியினுடைய இலக்கை நோக்கி அவர்கள் செல்லவில்லை என்ற முடிவினை எடுத்து அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் வெளியே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர விரும்பும் போது நீ வேண்டாம், உங்களை நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. அவர்களை எப்படி தேசப்பணியில் ஈடுபடுத்துறது, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தில் அவங்களை எப்படி ஈடுபடுத்திக் கொள்வது, அதில் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் கட்சியினுடைய முறையில் எங்களுக்கும் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. அதை நாம் செய்வோம். இன்னைக்கு நேற்றைக்கு மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய குடும்பத்தை, எம்ஜிஆர் அவர்களுக்கு உயிர் கொடுத்த நல்லா புரிஞ்சுக்கணும், எம்ஜிஆர் அவர்களுக்கு உயிர் கொடுத்த, கிட்னி கொடுத்த லீலாவதி அவர்கள் எம்ஜிஆருக்கு மட்டும் உயிர் கொடுக்கல, அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உயிர் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த கிட்னி எம்ஜிஆர் அவர்களை மட்டும் வாழ வைக்கல, அன்னைக்கு அண்ணா திமுக வாழ வச்சது. அப்படிப்பட்ட லீலாவதி அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேராங்கன்னு சொன்னால் அந்த கட்சி எப்படிங்கிறது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எம்ஜிஆர் அவர்களுடைய உடன் பிறந்த அண்ணன் மகன் அந்த குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேர் வந்து சேர்றாங்க, எல்லாரும் வந்து சேர்றாங்கன்னு சொன்னாச்சுன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து சேர்றாங்கன்னு சொன்னால் நாம் யாரையுமே தூண்டில் போட்டு இழுக்கலை, அவங்களா வந்து சேர்றாங்க. அவங்களா வந்து சேரும்போது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்ன, அவங்க பாவம் செய்தவங்களா, அவங்க யாருக்காவது துரோகம் பண்ணிட்டு வர்றாங்களா? கிடையாது. அதனால் மற்ற கட்சியை சேர்ந்தவங்க வர்றாங்கன்னு சொன்னால் வரவேற்போம், இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? சார், பாஜகவில் இப்போ உறுப்பினர் சேர்க்கை பண்ணி தொடங்கியிருக்கீங்க, ஏற்கனவே எவ்வளோ உறுப்பினர் இருக்குது, எவ்வளோ பேர் சேர்க்கை இலக்கு வச்சிருக்கீங்க? ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறாங்க மாநிலத்தில் இருக்கிற சார். இப்போ அதாவது மத்திய அரசுக்கு இந்த போராட்டத்தால் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. மத்திய அரசுக்கு உண்மையிலே ஒரு நெருக்கடி இல்லை. மாணவர்கள் இதை உணர்ந்திருக்கிறாங்க. நம்ம மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ சக்தியை போல எந்த மாநிலத்திலும் கிடையாது, விவரம் தெரிந்தவர்கள். இன்றைக்கி 50 வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல், அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்க மாட்டாங்களாட்டுக்கலாம். ஆனால் அவங்க அப்பா, அவங்களுடைய தாத்தா, 3 தலைமுறைங்க அழிக்கப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை ஏற்றுக்கொள்வாங்களா? ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.